வெல்கம் டு கேமிங் ஐ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்பாக்ஸ் கேம் ஸ்டுடியோஸோட பப்ளிஷர் சேல். அதாவது ஸ்டீமில் வந்து பப்ளிஷர் சேல் போயிட்டு இருக்கு எக்ஸ்பாக்ஸ் கேம் ஸ்டுடியோஸோடது. அதாவது ஸ்டீமில் நார்மல் ஆஃபர்ஸ், நார்மல் டிஸ்கவுண்ட், நார்மல் டீல்ஸ் இல்லாமல் இப்போ தனியாக பப்ளிஷர் சேல் ஒன்று போகுது. எக்ஸ்பாக்ஸ் கேம் ஸ்டுடியோஸோட பப்ளிஷர் சேல். ஸோ அதோட டாப் கேம்ஸ் அவங்களுக்கு என்ன ரெடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஃப்ளைட் ஸ்டிமுலேட்டர் இருக்குது. ஸோ அது அவங்க 48th ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. ஸோ அந்த கேமே சூப்பராக இருக்கும். கிராஃபிக்ஸும் சரி, லைக் குவாலிட்டி வைஸாக கேம் பிளே சூப்பராக இருக்கும். சிமுலேட்டர் கேம்ஸில் வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் இது. ஸோ ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ லைக் வந்து எல்லா சிமுலேட்டர் எல்லா இதுவுமே நல்லா தான் இருக்கும் இது. ஸோ அடுத்தது ஏஜ் ஆஃப் எம்பையர். ஸோ ஏஜ் ஆஃப் எம்பையர் வந்து லைக் இப்போ வந்திருக்க எடிஷனாக அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா ஏஜ் ஆஃப் எம்பையர் வந்து என்னென்னா அவங்க 25th ஆனிவர்சரி கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே ஆஃபரில் இருக்குது. 1903 இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் செக் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மித்தாலஜி பேஸ்டு இல்லைனா லைக் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் கேம்லாம் ஆட பிடிக்கும் அப்படின்னா ஸோ அதை நீங்கள் செக் பண்ணலாம். Sea of Thieves வந்து என்னென்னா ஒரு பைரேட்டட் பேஸ்ட் கேம் மாதிரி தான் அது. ஸோ கேம் பிளேயாக நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிலாம் போட்டிருக்கு. பட் ஆனால் வந்து என்னென்னா சி பேஸ்ட் எலமெண்ட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா ஸோ இது ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸான குவிஸ்ட் உள்ள கேம் தான் இது. இதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஜானி டெப்லாம் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாப் எடிஷனில் என்ன இருக்குன்னா ஃபோர்ஸா ஹாரிசான் 5. ஸோ உங்களுக்கு அது ஃபோர்ஸா எடிஷனும் லைக் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸுமே ஒரு ரேசிங்கில் டாப்பாக இருக்க ஃப்ரான்ச்சைஸ் இது. இது உங்களுக்கு லைக் நீங்கள் நார்மல் ஜாயில் ஆடினாலும் சரி, கீபோர்டில் ஆடினாலும் சரி, இல்லை லைக் ரேசிங் ஸ்டிமுலேட்டர் வச்சு ஆடினீங்கன்னா இன்னும் பக்காவாக தரமாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ தான் இது வந்து உங்களுக்கு எப்படின்னா ஃபோர்ஸா ஹாரிசான் 5யும் ஃபோர்ஸா ஹாரிசான் 4 ரெண்டுமே சேர்த்து அல்டிமேட் டிரைவிங் பண்டில் எடிஷனாக விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து 3261 அந்த மாதிரி இருக்குது. நார்மல் ஃபோர்ஸா ஹாரிசான் 4 மட்டும் வேணுன்னா உங்களுக்கு 874 தான். ஸோ அது செம ஆஃபரில் இருக்குது. 65% ஆஃபரு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபோர்ஸா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோர்ஸா ஹாரிசான் 4 நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கிராஃபிக்ஸும் நல்லாயிருக்கும், கேம் பிளேயும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸா மோட்டர் ஸ்போர்ட். ஃபோர்ஸா மோட்டர் ஸ்போர்ட் வந்து என்னென்னா F1 பேஸ்டு கேம் மாதிரி தான். லைக் வந்து உங்களுக்கு F1 ரேசிங்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கேம் ட்ரை பண்ணி ஆகணும். கிராஃபிக்ஸ் பயங்கரமாக இருக்கும். லைக் கேம் பிளேவே சூப்பராக இருக்கும். கேம் பிளேவே சூப்பராக இருக்கும். ஸோ இதான் ரேட்டாக கொஞ்சம் லைக் அதான் ஆஃபராக லைக் 50% போட்டிருக்கான். 5000 இருக்க கேம் வந்து 2500. ஸோ அதான் நீங்கள் உங்களுக்கு ஸ்டீமில் இந்த ஆஃபர் 50% இருக்குது. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லாம் போனீங்க அப்படின்னா ஸோ அவங்க லைக் வந்து ஆஃபராக இப்போ எதுவுமே இல்லை. ஆஃபர் போகவே லைக் வந்து ரேட் அதிகமாக தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டாப்பில் இருக்க கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரௌண்ட் தான் சொல்லியிருந்தேன். லைக் இது வந்து இந்த கேம் எப்படி அப்படின்னா லைக் ஹனி ஐ ஷ்ரிங்க் மை கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துருக்குல்ல. ஸோ கிட்டத்தட்ட அந்த பேஸ் பண்ண கேம் தான் நினைக்கிறேன். அதே ஸ்டோரியான்னு தெரியல. ஸோ ஆனால் அந்த பேஸ் பண்ண கேம் தான். ஸோ கிரவுண்டடாக லைக் வந்து அவங்க சின்னதாக இருப்பாங்க, மிச்சம் எல்லாமே பெருசாக இருக்கும். ஸோ அதுலேருந்து அவங்க எப்படி சர்வே பண்ணுறாங்க, எப்படி பேக்யார்டில் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறது தான் ஸ்டோரி. ஸோ இது வந்து 40% ஆஃபர் இருக்குது. அதான் இது 40% ஆஃபர் இருக்குது. பேஸ் கேம் ஃபுல் கேமே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சவுண்ட் ட்ராக்கோட ஒரு ஆஃபர் இருக்குது. அது ஒரு எடிஷன் என்னன்னு பார்த்துக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் ஒரு அது வந்து என்னன்னா லைக் அட்வென்ச்சராக உங்களுக்கு வந்து அந்த கேமில் வந்து இருக்க லொக்கேஷன் ஃப்ரேம்ஸு ஸோ அதெல்லாம் பார்க்க அழகாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு கேம் பிளே ஆடுறதை தாண்டி அந்த கேரக்டரை தாண்டி உங்களுக்கு அந்த சீனாக நல்லா இருக்கலாம். லைக் அந்த ஸ்டோரி லைக் உங்களுக்கு ஓரியன் வில் ஆஃப் விஸ்ப் வந்து என்னென்னா ஒரு அட்வென்ச்சர் ஜேர்னி மாதிரி தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த கேம் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்கேஜாக இருக்கும். அந்த லொக்கேஷனு, அந்த கலர்ஸ், அந்த கிராஃபிக்ஸு ஸோ அது எல்லாமே பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுவுமே நல்ல ஆஃபரில் இருக்குது. 67% ஆஃபரில் இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் செக் பண்ணி பை பண்ணி ப்ளே பண்ணலாம் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் மித்தாலஜி, லைக் ARA ஹிஸ்ட்ரி அன்டோல்டு. ஸோ இது எல்லாமே வரப்போகுது. ஸோ இனிமேல் வரப்போகுது கொஞ்சம். அதுக்கப்புறம் இந்த ஆஃபரில் இந்த எடிஷனில் என்ன இருக்குன்னா ஹாலோ இன்ஃபினிட் மல்டிப்ளேயர் இருக்குது. ஸோ அது ஃப்ரீ டு ப்ளே தான். அப்புறம் கில்லர் இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன இந்த பப்ளிஷர்ஸ் சேலில் வந்து என்னென்னா கொஞ்சம் கிளாசிக் எடிஷனாக விட்டுருக்காங்க. ஸோ லைக் வந்து நார்மல் கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது தாண்டி என்னென்னா கொஞ்சம் லைக் ஓப்பன் வேர்ல்ட் கேம்ஸாக அதான் லைக் ஸ்டேட் ஆஃப் டிகே அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஹாலோ இன்ஃபினைட் இருக்குது. ஹாலோ இன்ஃபினைட் ஆனால் வந்து லைக் 5000 ஆஃபராக எதுவும் கிடையாது. ஸோ ஆனால் அந்த DLC வெர்ஷனாக இருக்குது இதில். இன்னொன்று வந்து எக்ஸ்பாக்ஸ் கேம் ஸ்டுடியோஸோட கிளாசிக் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிஷன். ஸோ அதில் என்னென்ன கேம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ஸ்பாயில்ஸ் அண்ட் மேன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டஸ்ட் என்எல்சன் டெய்ல் ஒன்று இருக்குது. லோகோ சைக்கிள். ஆக்சுவலி லோகோ சைக்கிள் நல்லாயிருக்கும். லைவ் ஆக்ஷன் ட்ரெய்லராகவே ஒன்று எடுத்தாங்க. ஸோ ஜேம்ஸ் கன்லாம் வந்திருப்பாரு. ஸோ லைவ் ஆக்ஷன் ட்ரெய்லராக ஒன்று இருக்கும். ஸோ அந்த இது குவாண்டம் பிரேக்குமே நல்லாயிருக்கும்.
ஸோ அது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு மொத்த எடிஷனுமே லைக் வந்து 77% ஆஃபரில் தான் இருக்குது. ஸோ இந்த 4 கேமுமே சேர்த்து நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு வாங்கலாம். 564 அந்த மாதிரி அமௌண்ட் வருது. ஸோ அதை நீங்கள் அப்படி வாங்கிக்கலாம். இல்லை தனித்தனியாக உங்களுக்கு என்ன கேம் பிடிக்குதோ ஸோ அந்த ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கலாம் நீங்கள். ஸோ அதான் பப்ளிஷர்ஸ் சேல் வந்து என்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னா லைக் May 2 வரைக்கும். May 2 தான் லைக் சேல் எண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து May 2 வரைக்கும் இருக்குது ஆஃபர்ஸ். இப்போதைக்கு இருக்க ஆஃபர்ஸ் வந்து அதான் ஃபோர்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளைட் சிமுலேட்டருக்கு இருக்குது. ஸோ அதான் இப்போதைக்கு மேஜராக இருக்க ஆஃபர்ஸ் வந்து இதுதான். ஸோ வேறு ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அப்டேட்டாக இருந்துக்கலாம். ஸோ எல்லாமே லைக் குவாலிட்டி வைஸாக தான் எக்ஸ்பாக்ஸ் ஸ்டுடியோஸோடது வந்து எப்பயுமே நல்லா தான் இருக்கும். லைக் உங்களுக்கு கேம் பிளே கிளாசிக், பழைய கிளாசிக் சின்ன சின்ன 2D கேமாக இருந்தாலும் சரி, இல்லை லைக் வந்து இப்போ லைக் லேட்டஸ்ட்டாக வந்திருக்க கேம்ஸ் எல்லாமே என்னென்னா ஹை குவாலிட்டி ஹை டெஃபினேஷனில் சூப்பராக இருக்கும். மிச்சபடி ஸ்டீமில் இப்போதைக்கு லைக் டாப் சேலாக போயிட்டு இருக்கிறது வந்து எக்ஸ்பாக்ஸ் கேம் ஸ்டுடியோ சேல்ஸ் தான். ஸோ அதான் உங்களுக்கு என்ன கேம் வேணும், லைக் வந்து இப்போ சொன்ன கேம்ஸில் இப்போ இருக்க பப்ளிஷர் சேலில் வந்து உங்களுக்கு பர்சனலாக என்ன கேம் பிடிச்சிருக்கு, என்ன கேம் ப்ளே பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் கண்டிப்பாக கேம் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன். யா, தேங்க்யூ. லைஃப் இஸ் பெட்டர் வித் கேமிங்.